இங்க ஒரு குரங்கு மூச்சு இழுத்து பிடிச்ச உடனே அதோட உடம்பு சடனா பலூன் மாதிரி உப்ப ஆரம்பிக்குது. இதை சுத்தி நின்று பார்த்துட்டு இருந்த பசங்க எல்லாம் ஒரே பயத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆள் மட்டும் இந்த குரங்க ஒரே குஷியோட பார்த்துட்டு இருக்கான். என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த குரங்கு மாறும்போது அதுகிட்ட நம்ம என்ன விஷ் கேட்டாலும் அது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு நல்லா தெரியும். சோ இப்போ அதுகிட்ட இவன் என்ன விஷ் கேட்கறான் அப்படின்னா இவனோட வீடு முழுக்க தங்க காசுகளாலே நிரம்பி வழியணும்னு சொல்லிட்டு விஷ் கேட்கறான். அப்படி கேட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஒரு கோல்டு காயின் வந்துட்டு அவங்க வீட்டு படிக்கட்டுல இருந்து உருண்டுட்டு வருது. என்ன ஒன்னே ஒண்ணுதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவன் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஏகப்பட்ட கோல்டு காயின்ஸ் வந்துட்டு மேல இருந்து கொட்ட ஆரம்பிச்சிருது. இதை பார்த்துட்டு இந்த தலைவன் ரொம்பவே சந்தோஷமாயி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான். அப்படி மாறிட்டு இருக்க அதே நேரம் அந்த 4 குட்டி பசங்களை அந்த குரங்கு தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே நேரம் ஆக ஆக பார்த்தா இவன் எதிர்பார்த்ததை விட நிறைய கோல்டு காயின்ஸ் வந்துட்டு அப்படியே கடலால மாதிரி குவிய ஆரம்பிச்சிருது. இவனோட வீடு முழுக்க நிரம்பி ஜன்னலெல்லாம் உடைச்சிட்டு வெளியில வந்து கூட்டிட்டு இருக்கு. இந்த ஆளும் அந்த கோல்டு காயின்ஸ்குள்ளேயே நல்லா மாட்டிக்கிட்டு மூழ்கி போய் கிட்டத்தட்ட சாகர ரேஞ்சுக்கு போயிடுறான். அதுக்கப்புறமா அப்படியே சூரியன் மறைஞ்ச வாட்டி பார்த்தா ஒரு கோல்டு காயின் கூட அங்க இல்ல. என்னடா இது எங்கடா போச்சு அந்த தங்கமெல்லாம் சொல்லிட்டு இந்த ஆளு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப இவனோட வீட்டோட தூணெல்லாம் கிராக் விழுந்து அப்படியே மொத்த வீடு சுக்குநூறா உடைஞ்சு விழுந்துருது. ஆக்சுவலி என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம அந்த மாயாஜால குரங்கு கிட்ட என்ன விஷ் கேட்டாலும் நடக்கும் தான். ஆனா அது எல்லாமே பொழுது சாயற வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். பொழுது சாஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே போயிடும். சோ இந்த பக்கம் அந்த 4 குட்டி பசங்களும் அந்த குரங்கை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அதோட இடமான கடல் மணலே வெட்டுறாங்க. அப்படி அதோட இடத்துல வெட்ட உடனே அந்த குரங்கு ஒரே ஹாப்பி ஆயிருது. அந்த கடல் மணல நல்லா ஜாலியா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்புறம் லாஸ்டா இவங்க கிட்ட வந்து உங்களுக்கு என்ன விஷ் வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு நீ இன்னும் 100 வருஷம் இந்த கடல் மணலுக்குள்ளேயே சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட விஷ் அப்படின்னு சொன்னதும் அந்த குரங்கு லாஸ்டா இவங்களை பார்த்து ஒரு எமோஷனலா ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே அந்த கடல் மணலுக்குள்ளேயே குதிச்சு போயிருது.